தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அம்பேத்கரின் மாணவன். ஒரு 2 நாளைக்கு முன்னால நம்ம போட்ட வீடியோவுக்கு, அதாவது வன்னியர்களையும் தலித்துகளையும் பிரித்தது திராவிட கட்சிகளா அல்லது பாமகவா அப்படின்னு நாம போட்ட வீடியோவுக்கு பாமகவை சார்ந்த ஒரு அண்ணன் ஒருத்தர் பதில் வீடியோ அனுப்பியிருந்தாரு. சாரி, ஒரு சின்ன திருத்தம், அது பதில் வீடியோ இல்ல, பதில் சொல்ல தெரியாம வேற எதையோ பேசி அதை மறுப்புல வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. அவர் போட்ட வீடியோவுக்கு நாம இப்ப அதற்கான பதில சொல்ல வேண்டிய வீடியோ தான் இந்த வீடியோ. நாம அதுல என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, எதுக்கு தலித்துகளுக்கு எதிராக அந்த பிரச்சனையை பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆனா அவர் கீழ்வெண்மணி படுகொலை, மாஞ்சோலை படுகொலாம் எடுத்துட்டு வந்து பேசியிருக்காரு. சரி, பேசுவோம் அதை பத்தி. கீழ்வெண்மணி படுகொலையில நாம யாரை எதிர்த்து நிக்கிறோம்னா திமுக தான் எதிர்த்து நிக்கிறோம். ஏன்னா திமுக ஆட்சியில் நடந்தது திமுக தான் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அது போல மாஞ்சோலை படுகொலையில திமுகவுக்கு எதிராக நம்ம குரல் எழுப்பணும். இதே போல பாமக, பாட்டாளி மக்கள் கட்சி, கீழ்வெண்மணி படுகொலையிலையும் மாஞ்சோலை படுகொலையிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி செய்த போராட்டம் என்ன, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க மாஞ்சோலை படுகொலை பத்தியும் கீழ்வெண்மணி படுகொலைக்கும் பத்தியும் பேசுற அறிவு இருக்கா உங்களுக்கு முதல்ல? அதற்கப்புறம் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, வேலைவாய்ப்பு இஷ்யூ பத்தி பேசுறாரு. வேலைவாய்ப்பு இஷ்யூல உங்க தலைவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்கிறாரு. வேலைவாய்ப்பு இஷ்யூல விடுதலை சிறுத்தைகள் தவிர, கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் தவிர வேற யார் அங்க குரல் கொடுத்தது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடைசி வரைக்கும் அந்த களத்துல நின்னாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மேலேயே குற்றம் சுமத்துனதோ அதை எதிர்த்து நின்னதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். கடைசி வரைக்கும் தலைவர் எதிர்த்து தான் நின்னாரு. அது திமுக எதிர்த்து தான் நின்னாரு. அதிமுக ஆளுங்கட்சி இல்லையே, திமுக தானே ஆளுங்கட்சி. திமுக எதிர்த்து தான் அந்த கண்டன குரல் எழுப்பினாங்க. அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணாரு? பாட்டாளி மக்கள் என்ன பண்ணுச்சு? ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாரு? அந்த மக்களுக்கு ஆதரவு ஒரே ஒரு போராட்டம் பண்ணுங்களா? நீங்க உங்களுக்கு எல்லாம் வேலைகளை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா முதல்ல? அதுக்கப்புறம் அவர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, அம்பேத்கர் சிலை மீது நீங்களே சேதப்படுத்திட்டு நீங்களே இந்த வன்னியர் மக்கள் மேல புகாரும் தெரிவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. குள்ளஞ்சாவடி, அதாவது கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட குள்ளஞ்சாவடி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் குண்டு வீச முயற்சித்தாங்க. அதாவது 4 நபர்கள் டூ வீலர்ல போகும்போது 4 பேர்ல ஒருத்தர் அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் குண்டு வீசுறா. அது அம்பேத்கர் சிலை மீது படாத பின்னாடி இருக்கிற ஒரு கட்டடத்துல வந்து பயங்கரமான ஒலியோட அந்த சவுண்ட் கேட்குது. அந்த ஊர் மக்கள்லாம் நின்று ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அந்த 4 பேரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க. அந்த 4 பேர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க. அது போல சேலம் மாவட்டத்தோட பக்கத்துல கங்கைவெளி அப்படிங்கிற ஊரோட பக்கத்துல அம்பேத்கர் சிலை ஒண்ணு நிறுவப்படுது. ஆதிராவிட சமூகத்தின் மக்களால அம்பேத்கர் சிலை ஒண்ணு நிறுவப்படுது. கால் மேல கால் போட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிலை நிறுவப்படுது. அங்குள்ள ஆதிக்க சமூக சாதி வீரர்கள் அந்த சிலையை எடுக்கணும்னு போராட்டம் பண்றாங்க. நீங்க நிக்கிற மாதிரி சிலை எதுக்கு கால் மேல கால் போட்டு முன்னாடி உட்கார்ற மாதிரி சிலை வைக்கிறீங்க அப்படின்னு இந்த சாதி வெறி பிடிச்சவங்க போராட்டம் பண்றாங்க. இதை எதிர்த்து பாமக தலைவரோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோ எந்த இடத்துல கண்டிச்சிருக்கா? இது எவ்வளவு பெரிய ஒரு சாதி புத்தி. அதற்கப்புறம் இவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, மேலவளவு விஷயம் பத்தி பேசுறாரு. மேலவளவு படுகொலை திமுக ஆட்சியில நடந்தது, உங்க அண்ணன் என்ன, உங்க தலைவர் என்ன பேசினாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. மேலவளவு படுகொலை திமுக ஆட்சியில நடந்தது அப்படிங்கிறத தாண்டி மேலவளவு படுகொலையில் படுகொலை செய்யப்பட்ட மேலவளவு முருகேசன், ஊராட்சி மன்ற தலைவர் மேலவளவு முருகேசன் ஒரு திமுக நிர்வாகி. அன்றைக்கு திமுகவை எதிர்த்து சமரசம் இல்லாமல் போராட்ட களத்தில் ஈடுபட்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள், போராட்டத்தை நடத்தியவர் திருமாவளவன். இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? மேலவளவு படுகொலை ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு பேரவலம். அந்த ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு பேரவலத்துல சாதி வெறி பிடிச்ச இந்த நாய்களை கண்டிக்க கூட துப்பு இல்லாம அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி வாய்மொழி கறந்துச்சு. உங்களுக்கு மேலவளவு படுகொலையை பத்தி பேச ஏதாவது அருகதை இருக்கா? இதற்கு அப்புறம் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, ஆம்சாங் அவர்களை எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஜெகன்மூர்த்தி அவர்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே இவருடைய ஒரு அரசியல் தந்திரம் என்ன தெரியுமா? தலித் லீடர்ஸ் வச்சு ஒரு மிகப்பெரிய தலித் லீடர்ஸை எதிர்க்கிறது தான் இவங்களோட அரசியல் தந்திரம். அதே அரசியல் தந்திரம் தான் இங்கேயும் ஆம்சாங்கையும் ஜெகன்மூர்த்தி அவர்களையும் வைத்து திருமாவை எதிர்க்கிறாங்க. உண்மையிலே கசப்பா இருந்தாலும் இதை நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஆம்சாங் அண்ணனுக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு கிடையாது, ஜெகன்மூர்த்தி அண்ணனுக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு கிடையாது. ஆம்சாங் அண்ணனும் ஜெகன்மூர்த்தி அண்ணனும் வட மாவட்டங்கள்ல ஒரு வீரியமான அரசியலை கண்டவர்களா அப்படின்னா மனக்கசப்பா இருந்தாலும் அதுதான் உண்மை. அவங்க வந்து வட மாவட்டத்துல ஒரு வீரியமான அரசியலை இதுவரைக்கும் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு நம்ம வட மாவட்டங்கள்ல பல கிராமங்கள்ல இன்னைக்கு ஆம்சாங் அண்ணன், ஜெகன்மூர்த்தி அண்ணன் அப்படின்னு சொன்னாலே தெரியாத நிலை வந்து மக்களுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இவங்க சேரி கொடுத்தும் போது இன்னைக்கு இவங்க ஏன் தலைவர் திருமாவை எதிரியா பாக்குறாங்க அப்படின்னா, தலித் மக்களுடைய சேரிகள் எரிக்கப்படும் போதும், தலித் மக்கள் மீது வன்கொடுமைகள் நிகழ்த்தப்படும் போதும், இந்த பாமக சாதி வெறியர்களால் தலித் மக்கள் பாதிக்கப்படும் போதும் அங்க களத்துல நின்று குரல் எழுப்புற ஒரே ஆள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மட்டும்தான். எந்த சேரி கொடுத்தப்பட்டாலும் அங்க எழுச்சி தமிழர் நிற்பாரு. எந்த தலித் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டாலும் அங்க எழுச்சி தமிழர் நிற்பாரு. ஏன்னா எல்லா இஷ்யூக்கும், சின்ன சின்ன இஷ்யூக்கும் தலைவர் வந்து அங்க நிக்கிறதால இவங்க வந்து பாமகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிரியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கட்டமைக்கப்படுகிறார். இதுக்கப்புறம் அண்ணன் ஒரு கொஸ்டின் வச்சாரு பாருங்க,
எனக்கு அப்படியே சிரிப்பு வந்துருச்சு. தென் மாவட்டங்கள்ல எதுக்கு உங்க தலைவர் போக மாட்டேங்கிறாரு, தென் மாவட்டங்கள் உங்க தலைவர் போனா விரட்டுருவாங்களா அப்படின்னு போக மாட்டேன். ஏன்னா கட்சி ஆரம்பிச்சதே தென் மாவட்டத்துல தானே, கட்சி ஆரம்பிச்சதே தென் மாவட்டத்தில் தான். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய காலடி படாத தென் மாவட்டங்கள்ல அவருடைய காலடி படாத கிராமங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கிளை இல்லாத கிராமங்களே கிடையாது தென் மாவட்டங்கள்ல. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தென் மாவட்டங்கள்ல கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த இந்த அண்ணன் வந்து நமக்கு பதில் போடுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் ஏதோ வளர்க்கிட்டு இருந்திருக்காரு, அது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அவர் கேட்ட கேள்விக்கு நாம பதில் அளிச்சு விட்டோம். ஏன்னா நமக்கு பதில் சொல்ல தெரியாம இல்லை, சரிங்களா? அண்ணன் வந்து ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்களும் தலைவர் எழுச்சி தமிழரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் ஒருபோதும் வன்னிய மக்களுக்கு எதிரிகள் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பல வன்னியர் சமூகத்தை சார்ந்த சொந்தங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் சாதி ஒழிப்பை நேசிக்கக்கூடிய வன்னியர்கள், சாதி ஒழிப்பை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு வன்னியர்களும் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை வந்து இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெயரிட்டு கூட நான் சொல்ல முடியும், கடலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியிலேயே நான் பெயரிட்டு சொல்ல முடியும் அவங்களெல்லாம். ஆனா சாதி வெறியை மட்டுமே தூண்டுகிற சில நபர்கள் தான் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியிலே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு பாமகவோட நிலை அப்படிதான். ஏன்னா சாதி வெறியை ஊட்டி 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 இன்னைக்கு பாமக சரியை நோக்கிதான் போயிட்டு இருக்கு. சமத்துவத்தை பேசி பேசி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு மேலோங்கிய சமத்துவ பாதையை அடைஞ்சிருக்கு. இதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமக ஆனா ஒப்பீடு. அடுத்தது அண்ணன் வந்து என்ன சொல்றாரு, முக்கியமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, திமுக எதை செஞ்சாலும் திருமாவளவன் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் அவர் அழுத்தி வைக்கிறாரு. வேங்கை வயல் இஷ்யூ, திமுக தான் ஆளுங்கட்சி, யாரை எதிர்த்து திருமாவளவன் குரல் எழுப்பினாரு? திமுக எதிர்த்து ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் குரல் எழுப்பினாரு. அதுக்கப்புறம் கவிஞர்களுடைய ஆணவ படுகொலைக்கு தமிழ்நாடு அரசு தீர்க்கமா எடுத்து ஒரு குரல் எழுப்பினார். இந்த வரைக்கும் ஆணவ படுகொலை நிறைய நடந்துட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தமிழ்நாடு அரசு தான் குரல் எழுப்பினாங்க எதிர்த்து. அது போல மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா, சட்டமன்றத்துல முதலமைச்சர் அவர்கள் 12 மணி நேர வேலை மசோதா ஒண்ணு தாக்கல் செய்வதற்காக ஒரு மசோதா கொண்டு வந்தாரு. அதை எதிர்த்து கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் வெளிநடப்பு செஞ்சாங்க. இது மக்களுக்கு விரோதமான மசோதா, இது தேவையில்லை அப்படின்னு. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியினரும் எதிர்நணியில இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினரும் பாஜகவினரும் உள்ளே உட்கார்ந்து இருந்தாங்க. எந்த இடத்துல எதிர்க்கணுமோ அந்த இடத்துல நாங்க திமுக எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு நலனாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிஜேபி கொண்டு வர்ற வேளாண் மசோதாவை வாயை மூடிக்கிட்டு ஆதரிச்சுட்டு போறவங்க எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நிறைய வேறுபாடு இருக்கு. தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இவர் சாதி தலைவர், தலைவர் திருமாவளவன் சாதித்த தலைவர். அண்ணன் வர அறிவாளித்தனமா பேசுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நமக்கு அறிவுரை சொல்றாரு. நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன், ஆனா நீங்க அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது, சரிங்களா?